மக்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த் அல்வாரின் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீக அறிவோம் நிகழ்ச்சியில் ஆலயங்கள் சார்ந்த விஷயங்களை நிறைய பார்த்து கொண்டிருந்தாலும் நம் தொலைக்காட்சியில் மட்டுமே புத்தாண்டு, இந்த தமிழ் புத்தாண்டுக்கு முக்கியத்துவமும் தமிழ் புத்தாண்டுக்கு என்ன மாதிரி பிரசாதங்கள் பயன்படுத்தணும், எந்த மாதிரி ஆலயங்களுக்கு போகணும், ஏன் புத்தாண்டை பயன்படுத்துகிறோம், அதற்கும் ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்ப்பதற்கு முன்னால் புத்தாண்டு, இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பிளவ ஆண்டு அப்படின்னு பேர். இப்போலாம் எல்லாத்துக்குமே விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு. பிளவ ஆண்டுனா பிளவுபட்டு போகக்கூடியதில்ல. பிளவ ஆண்டு அப்படின்னா பிடித்தமாக, நெருக்கமாக, இணைந்து, ஒன்று சேர்ந்து அப்படின்னு அர்த்தம். சார் இப்போ நடக்கக்கூடியதுக்கு தனி மனித இடைவெளி இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் பிடித்தமாக இருக்கணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, மனது ஒத்து போய் பிடித்தமாக, நோயாளியை ஒதுக்காதே, மருத்துவத்துக்கு வசதி இல்லாதவர்களுக்கு உதவி பண்ணு, தான தர்மங்கள் பண்ணு அப்படின்னு மறைமுகமாக சொல்லக்கூடியது தான் இந்த பிளவ ஆண்டு அப்படிங்கிறது. யாருமே பிளந்து போயிடக்கூடாது. இந்த குடிமக்கள், இந்த நாட்டு மக்கள், நம் தெருவில் இருக்கிறவங்க, நம்ம உற்றத்தார் உறவு யாரும் இல்லாமல் ஒரு பிடித்தமான வாழ்க்கையில் இடர்பாடுகளை வென்று வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த பிளவ ஆண்டு வருது. இந்த பிளவ ஆண்டு இப்போது நம்ம ஆரியர்கள், தமிழர்கள் தமிழ் புத்தாண்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஆங்கில புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டுக்கு என்ன அப்படின்னா, சூரியன் எந்த திசையிலிருந்து எந்த திசைக்கு உதிக்குது, இதெல்லாம் நீங்கள் செயலியில் நிறையா பார்த்துருப்பீங்க. அதை கணக்கில் வச்சு எடுக்கிறாங்க. இப்போது சித்திரை அப்படிங்கிறது எப்படின்னா, சிக்கலான விஷயத்தையும் வென்று விடலாம் அப்படின்னா திரையை விளக்கு, எப்படி கதவை திரை காற்று வரும்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி சித்திரை அப்படிங்கிறது திரையை விளக்குன்னு அர்த்தம். இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன, சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு பார்த்தா சித்ரகுப்தர்னு பேர். நம்ம அன்னைக்கு தான் அந்த சித்ரகுப்தரை நினைக்கிறோம். ஏன் அதை நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம பாவ கணக்கு வழக்கெல்லாம் யம தர்மராஜாட்ட கொடுக்குறாரு, அன்னைக்கு போய் அவரை கும்பிட்டு கிரிவலம் வந்தால் நம்ம பாவத்தெல்லாம் தொலைச்சிடலாம் அப்படின்னு. அது அல்ல நேர்களே, தன்னுடைய இஷ்ட வேலையை எந்த கிரகங்களும் எந்த சித்தர்களும் ஞானிகளும் கூடுதலோ குறைக்கிறதுக்கோ கடவுளை தவிர அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு உண்டான நாளில் என்ன செய்வாங்க அப்படின்னா, இனி வரக்கூடிய வருடத்தில் நம்ம பாவங்களை செய்யாமல் இருக்கிறதுக்கு அந்த சித்திரகுப்தருடைய அருள் வேணும். அப்படிங்கிறனால தான் அந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப முக்கியமாக பிரதானமாக கருதப்பட்டது. இதுவும் இந்த சித்திரை மாதத்தில் தான் வருது. இப்போ இந்த தமிழ் சித்திரை புத்தாண்டுக்கு இன்னும் நிறையா சொல்லி கொண்டே போகலாம். சரி, இந்த புத்தாண்டு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் புத்தாண்டா, அதற்கு அப்புறம்லாம் கிடையாதா, வழக்கமான ரொட்டீன் வாழ்க்கையா அப்படின்னு நினைப்போம். இது ஆங்கில புத்தாண்டுக்கு மட்டுமே பொருந்தும். தமிழ் புத்தாண்டுங்கிறது நம்ம வீட்டு திருவிழா மாதிரி 3 நாள் ஐங்கரையும் கடைப்பிடிக்கிறது உண்டு. இல்லையே, புதுசாக இருக்குதே நீங்கள் நினைக்கலாம். இந்த புத்தாண்டு அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த புத்தாண்டை பற்றி சொல்கிறப்போ ஒரு சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ஒரு திதியை உங்களுக்கு சொல்கிறேன். அட்சய திதி அப்படின்னு பேர். அட்சயம் என்றால் வளருதல்னு அர்த்தம். அந்த வளருதலுக்கு அடிப்படை மாதம் எது? சித்திரை மாதம். அப்போ சித்திரை மாதமும் நம்ம வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம் என்று கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ இந்த வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய சித்திரை மாதத்தில் முதல் நாள் பார்த்திங்கன்னா வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஸ்நானம் பண்ணி, உங்கள் குலதெய்வ வழிபாடையும், அதற்கப்புறம் உங்கள் எல்லையில் இருக்கக்கூடிய எல்லைனா, இப்போ நம்ம தெருவில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது, அல்லது நம்ம தெருமோனையில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு செல்வது தான் இந்த மாதத்தை சிறப்பு பெறக்கூடிய அமைப்பு. ஏன்னா அந்த தெய்வங்களுக்கும் வலு உண்டு என்றது உணர்த்துறது தான் இந்த சித்திரை மாதம். அதற்கப்புறம் நம்ம பெரிய கோயில், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெரிய கோயிலுக்கு போகிறது இது வழக்கம். அடுத்து என்ன செய்யணும், இந்த சித்திராவுக்கு முதல் எழுந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு கல்லுப்பு, தோரம்பருப்பு, உளுந்து, இதை 3மே அன்னைக்கு வாங்கிட்டு வரணும் கடையில். இது வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு. இதில் இந்த தானியங்களுக்கு நிறைய விளக்கங்கள் சொன்னாலும், உளுந்து என்னென்னா கேதுவை குறிக்கிறதா இருந்தாலும், இந்த உளுந்து வெள்ளைத்தன்மை சந்திரனை குறிக்கிறதாக இருந்தாலும், இப்போ நிறையா மூட்டு கை கால் வழியில் கஷ்டப்படுறோம் இல்லையா, அதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு இந்த உளுந்துக்கு உண்டு. தோரம்பருப்பு மஞ்சள் கலரில் இருந்து குருவுக்கு உகந்ததாக இருந்தாலும், இந்த தோரம்பருப்பு மிகப்பெரிய அபிவிருத்தியும் வளர்ச்சியும், அதாவது அந்த காலத்துலாம் பொற்காசுகளை சேர்த்து வைப்பாங்க. பொற்கலலின்னு பேர் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில். இன்னைக்கு கூட குபேர படத்துக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் காசுகளை போட்டு வைக்கிறோம் இல்லையா, அந்த காலத்துலலாம் காசு வைப்பாங்க. அதை எல்லாருனாலும் இயலாது, அதற்கு இணையான பலனை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தோரம்பருப்பு. உப்பு என்ன அப்படின்னா, தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கணும், தேவையே இல்லாமல் இருக்கக்கூடாது, எதையும் கரைச்சிடணும், தேவையில்லாத விஷயத்தை பகையை வளர்த்துக்கக்கூடாது, பங்கம் விளைக்கக்கூடாது அப்படின்னு மறைமுகமாக உறுத்தக்கூடிய உப்பு தான் லட்சுமி கடாச்சகம். சென்ற நிகழ்ச்சியில் கூட நான் உப்பு தீபத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி உப்பு, இது 3 வளரும் பொழுது, சார் இது 3 வச்சா கடன்னா நிவர்த்தி ஆயிருமா, டியூலாம் கட்டிடலாமா,
கொரோனா நீங்கிருமான்னு எதிர்வாதம் பேசக்கூடாது. ஒரு செயலை வெல்லுவதற்கு இந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு சிறு உதாரணம் சொல்கிறேன். புது பைக்காக இருந்தாலும் அப்படியே ஓடிடாது. நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? கிக் ஸ்டார்ட்டரோ பட்டன் ஸ்டார்ட்டரோ, அப்புறம் சாவி போடணும், அப்புறம் பெட்ரோல் போடணும், அதுக்கப்புறம் சீரான முறையில் நம்ம இயக்கணும். அப்போ பைக்கும் மனிதனும் இருந்தால் மட்டும் ஓடாது. அது மாதிரி தான் வாழ்க்கையில் இந்த உப்பு, அந்த பருப்பு இதெல்லாம் சேர்ந்து அந்த சித்திரகுப்தரை வணங்குறது. இந்த மாதிரி சித்ரா பௌர்ணமியை சித்திரை மாதத்தை கொண்டாடும் பொழுது சித்ரா பௌர்ணமிக்கு உண்டான பலனை சித்திரை மாதமே கிடச்சிருது. இதை 3 நாளைக்கு உங்கள் வீட்டு பூஜைறையில் வைக்கிறது தான் உத்தமமாக கருதப்படுகிறது. சரி, அன்னைக்கு என்ன பிரசாதம் அப்படின்னா, அவங்களுக்கு பிடித்துவது செய்வது பிரசாதம் அல்ல. இந்த தமிழ் வருடங்களில் 60 வருடங்களை குறிச்சிருக்கிறாங்க. அதை சுவாமி மலையில் 60 படிக்கட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியில் நிறையா சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு வருடத்துக்கும் பஞ்சாங்கம் இருக்கும். அந்த பஞ்சாங்கத்தில் ஒரு சில விளக்கங்களும் கொடுத்துருக்காங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி தான் பிரசாதங்களும். இந்த பிரசாதங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரதானமாக சக்கரை பொங்கல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அல்ல நேயர்களே, எந்த ஒரு காலகட்டத்தில் எந்த ஒரு வருடத்தில் ஆடு மாடுகளை பாதிக்கும், நோய் நொடிகள் கூடும், அல்லது பெண் பிள்ளைகளுக்கு பாதிப்பு அல்லது ஆண் பிள்ளைகளுக்கு பாதிப்பு இந்த பஞ்சாங்கத்தில் எழுதியிருக்காங்களோ அதை வெல்வதற்கு கடவுள் ஒரு வாய்ப்பு வச்சான். ஆதலால் இந்த சித்திரை பிறந்த உடனே இந்த மாதத்தில் 3 தடவையாவது அவுள் பாயாசம் வைத்து கடவுளுக்கு நிவேதானம் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிடலாம். சார், அவுள் பாயாசம் நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். குருவாயூரில் டெய்லி கிடைக்கக்கூடிய விஷயம். இந்த அவளுக்கும் அவுள் பாயாசத்துக்கும் சித்திரை மாதத்துக்கும் பிளவ ஆண்டத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, இந்த அவுள் இருக்கு இல்லைங்களா, இந்த அவுளை நம்ம சாப்பிடும் பொழுது சொல்லுவாங்க, அவுளை உண்ட வாய் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் அடிக்கடி கோலைன்னு சொல்லக்கூடிய சளி பிடிக்காமல் இருக்கும்னா இந்த அவுளை மெல்ல கொடுப்பாங்க. அவுளுக்கு அவ்வளோ தன்மை உண்டு. இந்த இடத்துல ஒரு சிறு கதையை உங்களுக்கு விளக்குறேன். குசேலன் போய் கண்ணனுக்கு அவுள் கொடுத்தான். எப்படி அவுளை கொடுத்தான்? தன்னுடைய அழுக்கு துணியில் அந்த அவுளை முடிஞ்சிட்டு போய் கொடுத்தான். கண்ணனும் எடுத்து சாப்பிட்டாருன்னு நம்ம வரலாறு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் குசேலனுடைய வீடு செல்வ செழிப்பு மாளிகையாக ஆனதுன்னு நினச்சிருக்கோம். இதை ஏன் சம்மந்தம் இல்லாமல் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, குசேலன் அவுள் கொடுத்ததுக்காக அவன் செய்யலை. கண்ணன் வெண்ணெய் உண்டவன் அல்லவா? அந்த வெண்ணெய் உண்ட இன்ஃபெக்ஷன்லாம் இருக்கும். நான் ஏழையாக இருந்தாலும் என் கண்ணனுக்கு எந்த விதமான பாங்கமும் தீங்கும் வந்துடக்கூடாது, அதை வெல்லணுங்கிறதுக்காக குசேலன் அவுளை கொண்டு போய் கொடுத்தானா? யார் ஒருவன் மனிதனாக இருக்கட்டும் கடவுளாக இருக்கட்டும் தன்னுடைய உடல்நிலையில் பாதிப்பு இல்லாமல் இருக்குமாறு பார்த்து கொண்டால் அவளுக்கு செல்வ செழிப்பமும் நிகரான வாழ்க்கையும் மிகப்பெரிய அபிவிருத்தியும் கொடுப்பான் அந்த இறைவன். அதை தான் இந்த சித்திரை மாதமும். ஸோ இப்போ பிரதானமாக கொரோனாவுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறனால அது கொரோனா இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாத்துக்குமே இந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை முற்றிலும் நீக்கக்கூடிய அரும் பெரும் மருந்து அவுள். இன்றைக்கி கூட நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மளிகை ஸ்டோர்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவுள் இருக்கும். நம்ம வேணால் பார்க்காம இருப்போம், அதை வாங்குறவங்க வாங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. மக்கள் டிவி வழியாக ஆன்மீகம் எவ்வளோ முக்கியமோ உங்களுடைய ஆரோக்கியமும் முக்கியம். அந்த ஆரோக்கியமான உணவு கடவுளுடையது தொன்றுபட்டு இருக்குது. அது இந்த வருடத்துக்கும் உண்டுன்னு சொல்லி நேயர்களாகிய அனைவருக்கும் இந்த பிளவ சித்திரை ஆண்டினுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நோய் நொடிகள் இல்லாமலும் பொருளாதாரத்தை சேர்த்தும் ஒற்றுமையுடனும் தான தர்மங்கள் புண்ணியும் சீரும் சிறப்புமாக வாழ உங்கள் அத்தனை பேரையும் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை வாசி திருப்பணம் கொரக்கநாடுமே டி ஆனந்தாழ்வார். வணக்கம்.